நாய் பசியால் துடித்துக் கொண்டிருந்தது. அருகில் அமர்ந்திருந்த வணிகர் கண்ணீருடன் அதை பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது ஷாபாஸ் கலந்தர் அவ்வழியாகச் சென்றார். வணிகர் அழுது கொண்டிருப்பதைக் கண்டு அவர் மெதுவாக, இந்த நாய்க்கு என்ன ஆனது என்று கேட்டார். வணிகர் உணர்ச்சிவசப்பட்டு பதிலளித்தார், இந்த விசுவாசமான நாய் எனக்காக நாள் முழுவதும் வேட்டையாடியது மற்றும் இரவில் என் வண்டியை பாதுகாத்தது. அது பல நாட்களாக பசியுடன் இருக்கிறது. ஒருவேளை அது தனது கடைசி மூச்சை இழுத்துக் கொண்டிருக்கலாம். அதன் நிலையை பார்த்து என் கண்களில் கண்ணீர் நிரம்பிவிட்டது. டோட். கலந்தர் வணிகரின் உடைமைகளை சுட்டிக்காட்டி, உங்கள் பையில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். வணிகர் பதிலளித்தார், ரொட்டி, தண்ணீர் மற்றும் மீதமுள்ள பயணப் பொருட்கள். டோட். இதைக் கேட்ட கலந்தர் ஆச்சரியத்துடன், உங்களிடம் உணவு இருந்தால் ஏன் இந்த வாயில்லாத விலங்குக்கு கொடுக்கவில்லை என்றார். வணிகர் பதிலளித்தார், இந்த உணவு என் பயணத்துக்கானது. நான் யாருக்கும் எதையும் இலவசமாக கொடுப்பதில்லை. அழுவதற்கு எந்த செலவும் இல்லை, அதனால்தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன். டோட். கலந்தர் தன் பையிலிருந்து ஒரு ரொட்டித் துண்டை எடுத்து நாய்க்கு கொடுத்தார். நாய் அந்த ரொட்டியை சாப்பிட்டது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அது எழுந்து வணிகரின் விலங்குகளை மீண்டும் கண்காணிக்கத் தொடங்கியது. இந்த காட்சியைக் கண்ட கலந்தரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவர் வணிகரிடம், இந்த நாய் பசியுடன் இருந்தது, ஆனால் அது தன் விசுவாசத்தை கைவிடவில்லை. நீயோ வயிறு நிறைந்திருந்தும் மனிதத்தன்மையற்று இருக்கிறாய் என்று கூறினார்.